எக் லவர்ஸ் எங்கே இந்த ரெசிபி மிஸ் பண்ணிங்கன்னா ரெக்ரெட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் 3 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோன்னா கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா இது மட்டும் தேவை. இப்போது இது எப்படி செய்யுதுன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கணும். இது நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போது இது நல்லா வதங்கிச்சு. இது கூடவே தக்காளி ஆட் பண்ணுவோம். இதுவும் லைட்டாக நல்லா வதங்கணும். இப்போது இது கூடவே மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அது மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தான் வேக விடணும். இப்போது ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். அவ்வளோதான், 2 பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய சூப்பரான எக் ரெசிபி ரெடி. இந்த வீடியோட ஃபுல் வீடியோ வேணால் ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார் பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.